இங்க வேலை பார்த்துட்டு இங்கேயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். ஒரு காக்கா குருவி கூட சொந்தமா வீடு இருக்கு, ஆனா எனக்கு சொந்தமா இருக்க வீடு இல்ல. ஆனா எங்க அம்மா இன்னைக்கும் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. எங்க அம்மா நான் பிறந்த அடுத்த வருஷமே புற்றுநோய், 18 வருஷமா புற்றுநோயில கேன்சர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த தாய்க்கு ஒருவேளை ஊசி போடுறதுக்கு என்னால கொடுக்க முடியல. ஆனாலும் இன்னைக்கும் நாங்க ஒருவேளை சாப்பாடுனால எங்க சொந்த உழைப்புல சாப்பிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் கடன் இருக்கலாம். இன்ன வரைக்கும் எனக்கு 1 ரூபாய் கூட கடன் கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு என்னை பெத்து வளர்த்த தாய் எனக்கு கிடைச்சது வரும். ஆனா இப்பயே எங்க அம்மா என்ன சொல்றாங்க, என் பொண்ணு இல்லாட்டினா இந்த உலகமே இல்லை, என் பொண்ணு எனக்கு கிடைச்சது வரும் அப்படின்னு சொல்றாங்க.